ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. அந்த சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா டாப்பிக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதில் தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ வந்து செப்பரேட்டாக மேக் பண்ணி போடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக எப்படி அந்த குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுன்னு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள். வீடியோ வந்து லென்த்தியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் பொறுமையாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டீங்க, அதில் வந்து நான் ஒரு சில தப்பு பண்ணியிருக்கேன். அதை வந்து கரெக்ஷன் பண்ணணும்னா எப்படி கரெக்ஷன் பண்ணணும், குறிப்பாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டினுடைய டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறது, சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி என்ஓசி ஃபார்ம், அரசு பணியாளராக இருந்தீங்கன்னா என்ஓசி ஃபார்ம் எப்படி அப்லோட் பண்ணுறது, தென் இந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுவாங்க +2 குரூப்பில் அந்த ஃபிசிக்ஸ், இதில் வந்து நிறைய டவுட் கேட்குறாங்க, பயாலஜி குரூப், சயின்ஸ் குரூப்பில். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் சப்போஸ் ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்ட் மாற்றலை, சைன் தப்பாக போட்டேன், இல்லை எதுனா ஒரு டாக்குமெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எப்படி எடிட் பண்ணுறது? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணணும். சரி, இந்த பேஜ் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய வெப்சைட் பேஜ் கீழே பாருங்கள், ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பயனாளரான்னு கேட்கும். அதுக்கு எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரியான டேஷ்போர்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சரி, இதில் போயிட்டு என்னுடைய அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் ப்ளஸ் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ப்ரொஃபைல் பக்கத்தில் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கீழேயே இந்த இடத்துல நீங்கள் லாஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக நீங்கள் எந்த தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து கடைசியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஐடி, ஸ்டேட்டஸில் கன்ஃபார்ம்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஐடி இருக்கும். இதில் இந்த எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் உங்களுடைய அந்த சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை நீங்கள் எடிட் பண்ணணும். அதே மாதிரி வியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூவாகி வரும். நீங்கள் சப்மிட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே வரும். அது ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக தான் கொடுத்துருக்குமா அப்படிங்கிறத வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணியே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போது நான் வந்து எனக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் நாட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்துச்சு, நாட் பெய்டு அப்படின்னு வந்துச்சு. இந்த இடத்துல வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க, ஒரு நாள் வெயிட் பண்ணேன். ரெண்டாவது நாள் வந்து இந்த மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது சேம் இந்த இடத்துல கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி அதில் இல்லை ஆம் அப்படின்னு வந்துச்சு. நான் ஆம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ளிகேஷன் ஐடி நம்பரும் இந்த இடத்துல வந்துருச்சு, ஸ்டேட்டஸும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் கழித்து செக் பண்ணும்போதும் நாட் பெய்டு மேக் பேமெண்ட் அப்படின்னே இருந்ததுன்னா இந்த மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதையும் தாண்டி கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் 2ஆவது டைம் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனில் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அப்புறம் வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு, அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் அட்ரஸ்ஸு, அதாவது பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, டெம்பரரி அட்ரஸ்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, இந்த 9 டீட்டெயில்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். அப்போது இந்த 9 டீட்டெயில்ஸ் தவிர மீதி எதுனா டீட்டெயில்ஸ் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து டிக் மார்க் அடிக்கணும். இதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எதுனா ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் மாற்றுறீங்க, இப்போ வந்து நீங்கள் அரசு பணியாளராக அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் இல்லைன்னு ஆம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க தெரியாமல், அதில் போய்ட்டு இல்லை அப்படின்னு மாற்றணும். அப்போது அந்த ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் மாற்றிட்டு அப்படியே விட்டால் உங்களுடைய அப்ளிகேஷன் சேவ் ஆகாது. ஸோ இதில் தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய அப்ளிகேஷனில் எந்த ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணாலும் அப் டு எண்ட் ஃபைனல் ப்ராசஸ் வரைக்கும் போயிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஃபைனலாக சப்மிட் கொடுக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்ளிகேஷன் டேட்டா கொடுத்துருந்தீங்களோ அந்த டேட்டாவே தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் எல்லா ஸ்டெப்பும் மறுபடியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஸ்டெப்பில் இருக்கும், பட் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் டிக்ளரேஷன் மட்டும் செலக்ட் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எதனா டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த செக் பாக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு முறை பதிவில் திருத்தம் செய்ய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இல்லை நான் வந்து டேரெக்டாக அப்ளிகேஷனில் தான் திருத்த போகிறேன் அப்படின்னா இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நார்மலாக நம்ம ஃபஸ்ட் டைம்லேருந்து எப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வருங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது டேஷ்போர்ட் பேஜ் நான் போகிறேன். இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போது இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இதில் போயிட்டு இந்த கடவுச்சொல் மாற்றுக, கைபேசி எண் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் மாற்றுறது, உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வகுப்பு மற்றும் ஜாதி சான்றிதழ் அப்லோட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அந்த ஆப்ஷன். ஓகே, அடுத்தபடியாக இப்போ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து நான் எடிட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் எடிட்லேயே போயிட்டு இந்த இடத்துல எகைன் மறுபடியும் இந்த சூஸ் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோ வந்து என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா பேக்ரவுண்ட் மாற்றிருக்க மாட்டாங்க. இந்த நேமு கீழே வந்து டேட் வந்து தப்பாக போட்டிருக்கலாம், 2024 பதிலாக 23 அப்படின்னு போட்டிருக்கலாம். அல்லது சிக்னேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எதுனா ஒன்று தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படியேப்பட்டவங்க வந்து இந்த சூஸ் ஃபோட்டோ அண்ட் சூஸ் சிக்னேச்சர் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோ சேவ் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து மறுபடியும் அப்லோட் ஆகிக்கும். ஓகே, அடுத்தபடியாக இந்த சிக்னேச்சரில் வந்து இனிஷியல், இப்போ மேரேஜ் ஆன திருமணமான பெண்கள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, சிக்னேச்சரில் வந்து இனிஷியல் ஹஸ்பண்டோட இனிஷியல் இருக்கணுமா இல்லை அப்பாவோட இனிஷியல் இருக்கணுமா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் எந்த மாதிரி சிக்னேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்களோ அந்த சிக்னேச்சரில் என்ன இனிஷியல் போடுறீங்களோ அதுதான். ஸோ அப்பாவோட இனிஷியலே வந்து போட்டுக்கலாம். இன்கேஸ் அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது இப்போ வந்து கரண்ட்டாக ஒரு வருஷம் 2 வருஷத்தில் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னாலும் 10th சர்டிஃபிகேட்டில் அப்பாவோட இனிஷியல் தான் நம்ம போட்டிருப்போம். ஏன்னா இது வந்து 10th சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஜாப். ஸோ அதனால் அப்பாவோடைய இனிஷியலை நீங்கள் போட்டு சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணலாமா, அதாவது பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செல்லுமா இல்லை புதுசாக எதனா கம்யூனிகேட் சர்டிஃபிகேட் வாங்கணுமா. ஏன்னா இப்போ நடுவில் ஒரு சில தகவல் வந்துச்சு, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் செல்லும், பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருந்தால் அதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது, பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் செல்லும். பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய டீட்டெயில்ஸு ஓகே தான். சரி, ஓகேங்க. இப்போ அடுத்தபடியாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுடைய அந்த டவுட்ஸ்க்கான விளக்கம் வந்து பார்த்துடலாம். அது ஒரு பிபிடியாக போட்டு வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். ஸோ முதலாவது ஒரு நம்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் 10th CBSE பட் அப்ளை பண்ணுறப்ப ஸ்டேட் போர்டு ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியல ப்ரோ, ஹெல்ப் மீ. அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியல. நான் வந்து ஆனால் படித்தது வந்து CBSE தான், அது எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எகைன் நீங்கள் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஸோ அந்த ஸ்லைட்லேயே நான் போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் இடைநிலை கல்விச்சான்று எண் மற்றும் குழுமம், அதாவது 10th சர்டிஃபிகேட்டினுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த எடிட் ப்ரொஃபைல் 3வது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு பள்ளி இறுதி வகுப்பு SSLC விவரங்கள் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதில் இந்த இடத்துல பாருங்கள் செலக்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணோடனே இதில் கொடுத்துருப்பாங்க CBSEயா ஸ்டேட் போர்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் CBSE அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் மாற்றிட்டிங்கன்னா போதுங்க, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு CBSE தான் வரும். ஓகே, அடுத்தபடியாக முக்கியமான டவுட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், சப்ஜெக்ட் +2 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதுல மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ரெண்டாவது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா எனி ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரி, இப்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த பயாலஜி குரூப் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். பயாலஜி குரூப் எடுத்தவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ பியூர் சயின்ஸ் குரூப் வந்து எடுத்தவங்க ரெண்டாவது ஆப்ஷன். சயின்ஸ் குரூப்பில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இது மட்டும் இருக்கும். ஸோ பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க இந்த ரெண்டாவது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். அதாவது நீங்கள் எடுத்த அந்த குரூப்பில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டோ, கெமிஸ்ட்ரியோ, பயாலஜியோ, ஜுவாலஜியோ, பாட்னியோ, இந்த 5 சப்ஜெக்டில் எதுனா ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்த குரூப்பில் இருந்தாலும் இந்த மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பியூர்லி பயாலஜி குரூப் எடுத்தவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன், சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷனில் வந்து நீங்கள் எடுத்த அந்த குரூப்பில் இந்த 5 சப்ஜெக்டில் எதுனா ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அதர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது யார் சூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி குரூப்லாம் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க வந்து அதர் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த
இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக நம்ம இதை பற்றி பார்க்கலான்னா, அப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வேறு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், அப்ளையில் வேறு ஃபோட்டோ கொடுக்கலாமா? கண்டிப்பாக அப்ளை பண்ணும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோ தான் அப்ளை பண்ணணும். அந்த ஃபோட்டோ கீழே வந்து அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா எடுத்த டேட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். டூ வி நீட் ஹெட் மாஸ்டர் சிக்னேச்சர் இன் பிஎஸ்டிஎம் இ சர்டிஃபிகேட் சார்? அதாவது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் ஹெட் மாஸ்டர் சைன் வேணுமான்னு கேட்குறாங்க. அது வந்து டிஜிட்டலி சைன் பண்ணி படுறது. ஸோ அதில் ஹெட் மாஸ்டர் சைன் வந்து தேவை கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2022 எடுத்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாமா? நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், ஆனால் கீழே வந்து டேட் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக, நான் யூஜி ஃபைனல் இயர் படிக்கிறேன், சர்டிஃபிகேட் இல்லை, என்ன பண்ணுறது? இல்லைனா லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட் ஆட் பண்ணலாமா? ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய காலேஜிலேருந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக, நான் டிகிரி முடித்ததான் இப்போ தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், அந்த சர்டிஃபிகேட்டில் எப்படி அப்லோட் பண்ணுறது? நீங்கள் டிகிரி முடித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதும் அதில் வந்து உங்களுடைய டிகிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், அதில் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய தேர்வில் நீங்கள் எழுதி பாஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அந்த சர்டிஃபிகேட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் இருக்க டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்ட்டு, ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக இந்த இடத்துல பாருங்கள், டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இது வந்து கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான ஃபார்மேட், இப்போ காது கேட்கல, கண்ணு தெரியல, ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும்போது ஸோ அவங்களுக்கான ஃபார்மேட் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. பேரா 14M இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ் அப்படிங்கிற அந்த பிடிஎஃப் ஃபைலில் பேரா 14Mல எந்த மாதிரி வந்து ஃபார்மேட் இருக்கோ அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபார்மேட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் பேஜில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பேஜ் நம்பர் 108 பார்த்தீங்கன்னா 14M அப்படிங்கிற இந்த பேரா வந்து இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகள், அதாவது எந்த மாதிரியான குறைபாடுகள் வந்து இருக்கோ அது ஏற்ற மாதிரி வந்து சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸில் அதாவது இந்த ஃபார்மேட்டில் தான் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. மல்டிபிள் டிசபிலிட்டி இருந்தால் இந்த மாதிரி வாங்கணும். அதே மாதிரி மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி இன் கேஸ் ஆஃப் கம்ப்ளீட் பெர்மனன்ட் பேராலிசிஸ் ஆஃப் லிம்ஸு, இன் கேஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ், கண்ணு தெரில, கம்ப்ளீட்டாக சுத்தமாக கண்ணு தெரிலனா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வாங்கி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ஓசி ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான விளக்கம் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து அரசு பணியாளராக இருந்தீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, லோக்கல் பாடி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இல்லை டெம்பரரியாக கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது பார்ட் டைம் பேசிஸில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலோ நீங்கள் வந்து அரசு பணியாளர் தான். ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டெம்பரரியாக ஒர்க் பண்ணாலும் சரி, பார்ட் டைம் பேசிஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் அரசு பணியாளர் தான். அதுக்கு நீங்கள் எஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த என்ஓசி அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக நம்ம கொடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல், அதாவது தேர்வுக்கு விண்ணப்பிப்பது தொடர்பான விவரங்களை எழுத்து மூலமாக துறை நிறுவனத்தின் தலைமைக்கு தெரிவித்துள்ளீரா? நீங்கள் எந்த துறை கீழே ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் யார் தலைமை அதிகாரியோ அவருக்கு வந்து நீங்கள் எழுத்து மூலமாக தெரிவிக்கணும். இந்த மாதிரி நான் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு ரேஷன் கடையில் நீங்கள் எதனா ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த யார் தலைமை அதிகாரியோ அவங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக ஒரு லெட்டரில் வந்து கொடுத்துருக்கணும். அதற்கான காப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, எந்த டேட்டில் கொடுத்தீங்க அப்படிங்கிறத. ஸோ அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் கொடுத்துருந்தால் மட்டும்தான் எலிஜிபிளாக எடுத்துக்குவாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. எழுத்து மூலமாக கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிடணும். அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து எப்போ செக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது ஃபைனலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக இன்டிமேஷன் ரிகார்டிங் ரெசிக்னேஷன், ரிமூவல் ஆர் டிஸ்மிஷன். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து ரிசைன் பண்ணிட்டீங்க அல்லது உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கான தகவல் வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் இன்டிமேஷன் ரிகார்டிங் ரெசிக்னேஷன், ரிமூவல் ஆர் டிஸ்மிஷல் இந்த ஆப்ஷனில் போயிட்டு அதுக்கான விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இதில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து கேட்டிருப்பாங்க, இதில் போயிட்டு நீங்கள் அப்லோடும் பண்ணி வச்சுக்கணும். அதையும் மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தபடியாக
அடுத்தபடி என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துடலாங்க. ஸோ பிஎஸ்டிஎம் வந்து ரொம்ப மெயினானது. இப்போது நீங்கள் இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10வது தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் இல்லைங்களா? ஸோ நீங்கள் 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th மட்டும் தான் நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருப்பீங்க. அப்போ இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் வந்திருக்கும், எஸ்எஸ்எல்சி மட்டும் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து யூஜி முடிச்சிருக்கீங்க, பிஜி முடிச்சிருக்கீங்க, பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு இங்கே எல்லா ஆப்ஷனுமே காமிக்கும். இப்போ நான் வந்து 3 எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி டிகிரி, இது 3மே கொடுத்துருக்கேன். அதனால் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ஆப்ஷனும் வந்து காமிக்குது. ஸோ யாருக்கெல்லாம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கோ அவங்களுக்கு வந்து 20% இடஒதுக்கீடு வந்து இருக்கும். இப்போ அதன்படி பார்க்கும்போது இங்கே 3 ஆப்ஷன் காமிக்குது. நான் 3 டிகிரி கொடுத்துருக்கேன், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி டிகிரி. இப்போது பிஎஸ்டிஎம்மில் ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. 2/1/2024 அன்றைக்கி தான் அந்த அரசாணை வெளியாச்சு. இது சம்மந்தமாக கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் அப்ளை பண்ண போகிற அந்த போஸ்டிங்க்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி 10ஆம் வகுப்பாக இருந்தது அப்படின்னா 1வதுலேருந்து 10வது வரைக்குமே நீங்கள் தமிழ் சப்ஜெக்டில், அதாவது எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும். தமிழ் மட்டும் எடுத்துகிட்டு மீதி சப்ஜெக்ட்லாம் நான் இங்கிலீஷில் படிச்சிருக்கேன், பிஎஸ்டிஎம் வந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நாட் எலிஜிபிள். ஸோ நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் தமிழில் படிச்சிருக்கணும். அப்போ 10வது வரைக்கும், 1வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் தமிழில் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவே இப்போ குரூப் 2க்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருக்குது, இல்லை வேறு ஒரு போஸ்டிங் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருக்குது அப்படின்னா அந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் 1வதுலேருந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் தமிழில் படிச்சிருந்தால் மட்டும்தான் பிஎஸ்டிஎம்மில் நீங்கள் எலிஜிபிள், என்ன எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதற்கான அரசாணை தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த 3 ஆப்ஷன் வருது. நான் கொடுத்த எஜுகேஷனில் 3 ஆப்ஷன் வருது. நான் 10th மட்டும் தான் எல்லா சப்ஜெக்ட்டும் தமிழில் படிச்சிருக்கேன், +2 யூஜி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷில் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் 10th எஸ்எஸ்எல்சி மட்டும் தான் டிக் அடிக்கணும். அதற்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் இதில் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹெச்எஸ்சி, யூஜி டிகிரி அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்தபடியாக இந்த பிஎஸ்டிஎம்மில் இந்த இடத்துல இப்போ நான் வந்து 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அப்போ நான் 2 இடத்துல பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக 2 ஸ்கூல்லையும் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி இஷ்யூயிங் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் யார் வந்து அதில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கரெக்டாக நேம் வந்து கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இந்த பிஎஸ்டிஎம் செலக்ட் பண்ணும்போது கவர்மெண்ட், ப்ரைவேட், எய்டட் இதை நான் எதில் வந்து செலக்ட் பண்ணுறது? அதாவது நீங்கள் படித்தது அந்த இது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட், ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் ப்ரைவேட், அல்லது எய்டட் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் இருக்கும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலும் இருக்கும். ஸோ அப்போ எய்டட்னா எய்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் படித்தது வந்து எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிங்க அதை பொறுத்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக எனக்கு பிஎஸ்டிஎம் அண்ட் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் அப்லோடில் திஸ் பேஜ் இஸ் நாட் அவைலபிள்னு வருது. ஓகேவா, கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்லாது, அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப வெரிஃபை பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்குல்ல, ஸோ அதில் போயிட்டு குரூப் 4 பிஎஸ்டிஎம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. இதில் போயிட்டு ஆம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை தவிர நீங்கள் வந்து வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. பட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸும் அங்கேயே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் நான் 10th 12th மட்டும் தமிழ் மீடியம் படித்தேன், காலேஜ் இங்கிலீஷில் தான். ஸோ காலேஜ் இன்ஜினியரிங் தான். ஸோ நான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் 10th 12th மட்டும் அப்ளை பண்ணால் போதுமா, இல்லை டிகிரிக்கும் தமிழ் மீடியம் படித்ததான் அப்ளை பண்ணணுமா? ப்ரோ நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அப்ளை பண்ண போகிற போஸ்டிங்க்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் எது? குரூப் 4க்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th. ஸோ 10th வரைக்கும் மட்டும் நீங்கள் தமிழ் மீடியம் படித்ததுக்கான அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணால் போதுமானது. இன்கேஸ் நீங்கள் 12th வச்சுருந்தீங்கன்னா 12th நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் மினிமம் 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். ஓகே, அடுத்தபடியாக ப்ரோ டிகிரி ரிசல்ட் டேட் எதில் இருக்கிறத போடணும்? ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறதா இல்லை யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிறதா? ஸோ 2 சர்டிஃபிகேட்டில் இருக்க டீட்டெயில்ஸும் போடலாம். இதுவே அந்த யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்னா மேலே REG நம்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் வந்து போடுங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் போலியோ நம்பர் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. போலியோ நம்பர் வந்து போட தேவையில்லை. போலியோ நம்பருங்கிறது நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் மாதிரி ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து போடலாம். ஸோ எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் கீழே உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதாவது நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கணுங்க, அவ்வளோதான். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அந்த டீட்டெயில்ஸ் அதில் இருந்தால் ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கேஸ் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும், நீங்கள் படித்த ஸ்கூலோ
காலேஜை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் எப்படி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இன்கேஸ் காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே வந்து அந்த காலேஜ் இருந்துச்சோ அந்த யூனிவர்சிட்டியில் தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.